50. Question number 15 என்ன சொல்லிக்கிறோமா? Sir, 24 marbles இருக்கு sir. ஓகே. n of s வந்து 24 னு வச்சுக்கோங்க. Some of these are green and others are blue. ஓகே. இதே மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கிரீன் மார்பிள்ஸ் இருக்குது. அது இன்னொன்று இருக்கிறது நமக்கு தெரியல. அது அதர் மார்பிள்ஸ் தான். ஓகே. இது Sir, இல்ல sir. Some are green and some are blue. ப்ளூவா? ஓகே. ப்ளூ சொல்லிக்கிறேன். ஓகே. ஓகே ராஜன். If a marble is drawn at random from the jar, the probability that it is green is 2/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் த கிரீன் வந்து 2/3. ஓகே. 2/3 கேட்குறேன் சொல்லிக்கிறோம். Blue வந்து கண்டுபிடிக்கணும் sir. Number of blue. நம்பர் ஆஃப் ப்ளூ கேட்குறேன். ஏன்னா ப்ராபபிலிட்டி கேட்கல. நம்பர் ஆஃப் ப்ளூவோட வேல்யூ சொல்லி கேட்குறேன். இது பார்த்தலாமாமா? Sir. சரி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் கொடுத்துட்டாங்க. 2/3 கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிவன். கேட்கறது வந்து என் ஆஃப் ப்ளூவோட வேல்யூஸ் கேட்குறாங்க. சரிம்மா. நம்மளுக்கு தெரியும் என் ஆஃப் எஸ் யாரோடது? என் ஆஃப் எஸ் வந்து என் ஆஃப் கிரீன் பிளஸ் என் ஆஃப் ப்ளூ. கரெக்டாமா? இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். சரி. Sir. இப்போ என் ஆஃப் கிரீன் நம்ம கையில் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு அப்ளை பண்ணுங்க. Sir, நான் இந்த மாதிரி பண்ணேங்க சார். இந்த சம் நான் வந்து 16th சம் முடிச்சிட்டேன் சார். நான் இந்த மாதிரி பண்ணேங்க சார். அது கரெக்டான்னு சொல்றீங்களா? நம்ம இதில் முடிச்சிடலாமா? இதில் முடிச்சுட்டு நம்ம அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணப்போ நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? சார் இல்லை சார், நான் புக்லேயே தான் சார் நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் பண்ணேன். சார் இப்போ வந்து 2/3 கொடுத்துட்டாங்க க்ரீனுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளூ மார்பிள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சார். ஸோ இங்கே 2/3 கொடுத்ததுல வந்து 3யோட வந்து 24 நான் டிவைட் பண்ணேன் சார். 3யோட 24 டிவைட் பண்ணுங்க. அப்போ 24 டிவைடட் பை 3. ஓகே. 8 வரும் சார். 8 வரும். ஓகே. ஸோ இப்போ 8 தான் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் சார். ஸோ 8 into 2 வந்து அதாவது க்ரீன். ஸோ 8 into 2 16. க்ரீன் வந்து 16 டைம்ஸ் 16 பால்ஸ் இருக்குது. அண்ட் 1/3 தான் வந்து ப்ளூக்கு வரும் சார். பிகாஸ் 2/3 + 1/3 தான் 1 வரும். ஓகே. அந்த மெத்தட் நீ போட்டுங்க. ஓகேம்மா, அது கரெக்ட் தான். ஓகே டேக்கன், அது கரெக்ட் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ ஈக்குவல் டு 1. therefore ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ ஈக்குவல் டு 1 - 2/3 that is equal to 1/3. கரெக்டாமா? சார். சரி. இப்போ என்ன சொன்னீங்க? இது வந்து ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா சொன்னீங்க? n of p divided by n of s. அதனால என்ன பண்ணீங்க? n of p தான் வேணும். அப்போ n of p ஈக்குவல் டு இந்த n of s கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ 24 divided by 3 that is equal to 8. செவர் மெத்தட் இஸ் கரெக்ட். மனோஜ். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய மெத்தட் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் போட்டுங்க. இஸ் ஓகே. காம்ப்ளிமெண்டரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். இது வேல்யூஸும் கரெக்ட்.